அகமதுக்கு பக்ரீத்னா புது ட்ரெஸ், செல்ஃபீஸ், பிரியாணி அதுதான் ஹாப்பினஸ்னு நினைச்சான். இந்த 2 பசங்க நேத்து நைட்ல இருந்து சாப்பிடவே இல்ல. பிரியாணி ஸ்மெல் வந்ததும் அவளுக்கு பசி இன்னும் அதிகமாச்சு. அண்ணா நமக்கும் கிடைக்குமான்னு கேட்டா, ஆனா அண்ணா மட்டும் ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு நின்னா. ஃபர்ஸ்ட் டைம் அகமத் வீட்டுக்கு வெளியே இருக்கும் கஷ்டத்தை பார்த்தான். அம்மா ஃபுட் ஷேர் பண்ண ரெடி பண்ணும்போது அகமட்க்கு அது புரியல. அகமத் கன்ஃபியூஸ்டா கேட்டான், மா பக்ரீத்னா என்ன? அம்மா சிரிச்சிட்டு சொன்னாங்க, பக்ரீத்னா நமக்கு இருக்கிறதுல கொஞ்சம் ஷேர் பண்றது, நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி மற்றவர்களையும் ஹாப்பி ஆக்குறது. அந்த செகண்ட்ல அகமதோட மைண்ட் மாற ஆரம்பிச்சது. அம்மா சொன்ன வார்த்தைகள் அகமத மாத்திருச்சு. அந்த பிரியாணி பிளேட்டை எடுத்துட்டு வெளியா வந்து அவங்களுக்கு கொடுத்தான். நேத்து வர பசியோட நின்னவங்க இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிட்டு சிரிச்சாங்க. அப்புறம் அந்த ஸ்வீட்ஸ் பாக்ஸும் புது ட்ரெஸ்ஸும் கொடுத்ததும் அந்த குட்டி பொண்ணு சிரிச்ச ஸ்மைல பார்த்து அகமத்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த நாள் அகமத்க்கு புரிஞ்சுது, பக்ரீத்னா விருந்து இல்ல, ஒருவரோட வாழ்க்கையில சந்தோஷம் கொண்டு வருது. இந்த பக்ரீத் உங்களால முடிஞ்சா ஒருத்தர ஃபேஸ்ல ஸ்மைல் கொண்டு வாங்க. ஈத் முபாரக். நம்ம ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டால பார்த்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.